ஏன்பா பாட்டிக்கு இப்படி முடியாம கிடக்குது? 108க்கு போன் பண்ண வேண்டியதானே? 108க்கு ஃபோன் பண்ணா ஏன்டா 1008 வாட்டி ஃபோன் பண்ணி உயிரெடுக்கிறேன்றானுங்க. ஸ்கூல் சவாரி மாதிரி அந்த பக்கம் வந்து ஆம்புலன்ஸ் டயர் தேஞ்சதான் மிச்சம். உங்க ஆயா போன பாடா தெரியல. பேசாம தூக்கின்னு வந்து ஆஸ்பத்திரி மாத்திரையில போடு, எமர்ஜென்சினா உள்ள தூக்கிடலான்றானுங்க. பாட்டி வந்துட்டீங்களா? பாட்டி பாடி ஆனதுக்கு அப்புறம் சொல்லி அனுப்பலான்னு பார்த்தேன். முன்னாடியே விஷயம் தெரிஞ்சு வந்துட்டு இருக்கிறீங்க. உன் பாட்டி இருந்தா போனா எங்களுக்கு தேவை வட்டி. அதானே, வட்டி தரனா கொடியில காயிற ஜெட்டி கூட தூக்கின்னு போற ஆள் தானே நீங்க. பாலசாமி, நீ ஊரெல்லாம் கடனை வாங்கி அவமானப்பட பார்க்கும்போது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது, இப்படி ஒரு பிச்சைக்கார குடும்பத்துல பிறந்தா அவமானப்பட்டு தானே ஆகணும். நீ பிச்சைக்கார பரம்பரை இல்ல பாலசாமி, ஜமீன் பரம்பரைப்பா. இதுதான் அதுக்கு ஆதாரம். இந்த போட்டோ என் பக்கத்துல இருக்காரு, அவர்தான் பாவம் தாத்தா. தாத்தா சாதாரண தாத்தா இல்ல, பின்ன பெரிய இந்தியன் தாத்தாவா? அவர் பூவைப்பட்டி ஜமீன்தாருப்பா. என்னது ஜமீன்தாரா? ஆமா ராசா. கவுன்சிலர் பொண்டாட்டி கூட கழுத்துல தொங்க நகை போட்டு நிறுது. ஒரு ஜமீன்தார் பொண்டாட்டி நீ போத்தி ஒரு நல்ல போர்வை கூட இல்லையே. நான் ஒரு பொண்டாட்டி இல்ல, பின்ன சின்ன வீடு. நீ போட்டோ மட்டும் ரகசியமா வச்சுக்கல, ஜமீன்தாரியே ரகசியமா தான் வச்சுன்னு இருக்கிற. இந்த கன்றாவிலாம் பேன் சொல்லிட்டு இருக்கிற. சின்ன வீடா இருந்த என்ன பிடிச்சி போய் யாருக்கும் தெரியாம தாலி கட்டி கள்ளா பொண்டாட்டியா ஆக்கிக்கிட்டாரு. அப்ப எடுத்ததுதான் இந்த போட்டோ. இதோட இன்னொரு காப்பி அவர் அரண்மனையில இருக்கு. இந்த அசிங்கமான ஆட்டோகிராஃப்லாம் பெரிய என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற. விஷயத்துக்கு வா. என்னால அவர் பிரகர் கட்ட கூடாதுதான் இவ்வளவு நாளா மூடி மறைச்சேன். இப்ப அந்த அரண்மனையை விற்க போறாங்கடா. இந்த போட்டோவை காட்டி நீ ஒரு வாரிசு தான் நிரூபிச்சா சார பங்கு முறையில உனக்கும் சொத்துல பங்கு உண்டு. அதோட மதிப்பு கோடிக்கணக்கில் இருக்கு. கோடிக்கணக்கிலையா? என்ன பாட்டி சொல்ற? இது உண்மையிலே பூவப்பட்டி ஜமீன்தார் தானா? ரொம்ப இருட்டா இருக்கானே, இரு வெளிச்சத்துல பாத்துட்டு வரேன். ஆ, ஜமீன்தார் தான். தாத்தா ஜமீன் தாத்தா தாத்தா. சி, ஐயோ தாத்தா போயிட்டாரே. பாட்டி பாட்டி, நீ கொடுத்த ஆதாரத்தை இப்படி அநியாயமா அழிச்சிட்டேனே பாட்டி. இதுக்கப்புறம் நான் தான் வாரிசுன்னு எப்படி பாட்டி ப்ரூவ் பண்ணுவேன்? உன் உழைப்பெல்லாம் வீணா போச்சு பாட்டி. கவலைப்படாத பால்சாமி, இந்த போட்டோவோட இன்னொரு காப்பி அரண்மனையில இருக்கிறதா உங்க வாயா சொல்லிச்ச, அதை வச்சு நிரூபி. அப்பதான் உன் பாட்டியோட ஆத்மா சாந்தி அடையும். ஏண்டா உங்க வட்டி காசை வசூல் பண்றதுக்காக என்ன ஊசி பேத்தி விடுறீங்களா? உங்களுக்காக இல்லனாலும் என் பாட்டிக்காக நியாயத்தை கேப்பண்டா. பாட்டி, 16வது நாள் காரியம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள பங்க பிரிக்கல, நான் உன் பேரன் பால்சாமி இல்ல. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. இந்த அரண்மனையில ஒரு 10% பங்கு கிடைச்சாலும் நீங்க பெரிய கோடீஸ்வரன் பாஸ். என்னடா திடீர்னு பாஸ்ன்றீங்க? அப்படிதான் பாஸ், நீங்க நினைச்சா எங்களுக்கே கடன் கொடுக்கலாம் பாஸ். பாஸ் கேட்க நல்லா தான்டா இருக்குது. இதுல ஒரு அஜால் குஜால் அதிசயம் இருக்குடா. என்னது பாஸ்? எது கெட்டு போனாலும் யூஸ் இல்லைன்னு தூக்கி குப்பையில போட்டுருவாங்க. ஆனா கெட்டு போனதுக்கு அப்புறமும் யூஸ் ஆகிற ஒரே விஷயம் என் ஆயா மட்டும்தான்டா. என் பாட்டி சாதாரண பாட்டி இல்லடா, வப்பாட்டி பாஸ். ஏன்டா ஹார்ட் அட்டாக் வந்து அந்த மாதிரி முடிக்கிற? அங்க பாருங்க பாஸ். உரிச்ச முட்டை மாதிரி ஷைனிங்கா இவ்வளோ வெள்ளையா இருக்கால, யாராவோ? யாராண்டா என்ன பாஸ், பாவம் வேர்க்குது. நான் வேணா என் வேஷ்டி அவுத்து எடுத்துட்டு போய் அவன் வேர்வையை தொடச்சிட்டு வரட்டா? ஏன் நாத்தத்துல நெஞ்சு வலி வந்து சாவறதுக்கா? பாஸ், அவங்க இடுப்புல சின்னதா ஒரு மச்சம் இருக்கு பாருங்க. வீட்டில் குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுறானா? வயசாகி போச்சு, வெள்ளை எடுத்தா தெரியுது, தூர பார்வை கிட்ட பார்வைன்னு புளிவிட்டு இங்கே 500 அடி தள்ளி நிற்கிற பொண்ணோட இடுப்பு மச்சம் உனக்கு அக்யூரேட்டா தெரியுதா? யாரா அவன்? செடிக்கு அடியில் முளைக்கிற நாய்க்கூட மாதிரி திடீர்னு முளைச்சு வந்து நிற்கிறான். எவனோ திருடம் போல இருக்கு பாஸ். அரண்மனையில ஆட்டையை போட வந்திருக்கான். யார் சொத்து யார் ஆட்டையை போறது? இது எங்க ஆயாவோட உழைப்புடா. அவன கையில கல் எடுக்கிறான் பாஸ். யாரு? என்னை விட ஃபாஸ்டா இருக்கானுங்க பாஸ். கல்லு போட்டு விளையாடுறான்.
கல்லு போட்டு விடாவனா குளமா இல்ல குட்டையா கட்ட இருந்தாடு அந்த மஷ்ரூம் மண்டை அடிச்சு சாவடிக்கிறேன். வாங்கடா. டேய் போட்டா எங்கடா காணோம்? அடியில இருப்பான் பாருங்க. டேய் வண்டில தான் இருப்பான். கூடாத தேடி தேடி. ஏய் வாடா வெளிய வாடா. டேய் நில்லுங்கடா. யாரா நீங்க? போட்டோ எடுக்க வந்தோம். போட்டோவா? திருட்டு பசங்களா உங்கள? டேய் வாடா ஓடுறா. ஓடு. டேய் இந்த பக்கம்டா முட்டு இருக்கு. ஏமா ஊச்ச முட்டை சொல்றது கேளுமா. ஏமா என்ன பக்கம் இருக்கு சொன்னே. டேய் நில்லுடா நானும் வரேன். நில்லுடா. திருடே. 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 இந்த முடி முடிச்சா ஒரிஜினல் திருடனா இருந்தாலும் தப்பிக்க மனசே வராது. திருடன் தான். உன்னை விட மாட்டேன். நீ விட்றாத. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். மெயின் திருடன் நாங்க தான். நாங்க அப்ரூவர் ஆயிரோம். இல்ல நான் தான் பாஸ். என்னைய புடிங்க. நீங்க தான் மெயினா? திருடே. விடாதீங்க. அவரை மாதிரி எங்களை டைட்டா புடிங்க. தோள்பட்ட தலகாணி வர மாதிரி தொங்கி போச்சு. இப்போ போய் அவ ஷோல்டரை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கானுங்க. என்னாச்சு? யாரு இவங்க? திருட வந்தவங்க மாட்டிக்கிட்டானுங்க. ஐயோ எங்களை பார்த்தா திருட மாதிரியா தெரியுது. வீட்டுல சமையல் வேலைக்கு வாய்ப்பு கேட்டு வந்தேன் முதலாளி. முதலாளியா? ஆமா. நான் தான் முதலாளி. சும்மா இருயா. ஏயா வேலை தேடி வரவன் ஒத்தையா வர வேண்டியதானே? அது என்ன கூட 2 ஒத்து? அது மெயினா குழம்பு காசுறது நான் தாங்க. அதுல வெங்காயமும் வெள்ளை பூண்டும் போறதுக்கு 2 அசிஸ்டன்ட்டுங்க. அசிஸ்டன்ஸ் எதுக்கு? என் மேல கல்லு போடுறதுக்கா? ஐயோ கல்லு நாங்க போடலங்க. இந்த நாய் கூட சைஸ்ல ஒருத்தன் இங்கதான். வேலை தான் கிடைச்சிச்சுல. இப்போ எதுக்கு அதெல்லாம் பேசுற? யார் இவங்க? நான் புதுசா வேலைக்கு சேர்த்திருக்கிற சமயக்காரங்க. நாம் இருக்க போறதே 2-3 நாள் தான். அரண்மனை ஐயனார் பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்த உடனே ஆளுக்கு ஊரை பார்த்து கிளம்ப போறோம். அதுக்கு எதுக்கு சமையல்காரன்? சரி மாப்பிள்ள சொல்லிட்டாரு, போய் வேலையை பாருங்க. சரிங்க நீ சப்பாரி வாம்மா. முதலாளி. இந்தப்பா நீ நல்லா சமைப்பியான்னு நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். சாம்பலுக்கு ஏதாவது சமைச்சு காட்டு. என்னம்மா வேணும்? சிக்கன் குழம்பு, மீன் வறுவல், மட்டன் கைமா, முட்டை பொடி மாஷ், நண்டு சூப்பு, கார ரோஸ்ட், பிரான் மசாலா இதெல்லாம் சமைச்சு வை. ராத்திரிக்கு நீ என்ன சமைக்கணும் நான் யோசிச்சு வைக்கிறேன். வாங்க போலாம். இப்ப தெரியுதா அரண்மனை ஏன் விக்கிறாங்கன்னு? இதுங்க தின்னு தீக்கிறதுக்குள்ள போட்டோ கண்டுபிடிச்சு பங்க பேத்துற